ஷூட்டிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம விஸ்வநாதன் சன்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே இந்த டேரக்டர், அதாவது வெங்கி அட்லூரி இருக்கார் இல்லையா, அவர் ஆல்ரெடி லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டைமில் சூர்யா வந்து ஒரு ஹிட் படம் இல்லாமல் இருந்தார். அதாவது அந்த படம் அனௌன்ஸ் பண்ண டைமில் கருப்பு ரிலீஸ் ஆகலை இல்லையா. ஸோ ஹிட் படம் வருமா, இப்போ ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜி படம் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து இவர் கூட சேர்றாரு, இதில் 2 படத்தில் எந்த படம் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஒன்று இருந்தது கண்டிப்பாக. அதாவது ஒரு ஹிட் கொடுத்த டேரக்டர், இன்னும் ஹிட் கொடுக்க தடுமாறிட்டு இருக்க ஒரு ஹீரோ, இவங்க 2 பேர் சேர போகிறாங்க, படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணுற டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த படக்குழு இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு சும்மா ஒன்று கிள்ளி போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து சஞ்சய் ராமசாமி திரும்பி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி தான் ப்ரொமோஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. சஞ்சய் ராமசாமி, சரி ஓகே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி வந்த கருப்பு படமும் பெரிய ஹிட் ஆச்சு. சூப்பராக எங்கால் வந்து திரும்ப வந்துட்டார். அதாவது சூர்யா ஃபேன்ஸும் சரி, சூர்யா ஃபேன்ஸாக இல்லாமல் இருக்கவங்களும் சரி, ஓகே சூர்யா இது வரைக்கும் நல்ல படம் கொடுத்துட்டு இருந்தார், இப்போது ஒரு படமுமே ஹிட் ஆச்சு, திரும்ப பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்ததாக அதை தக்க வச்சுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் வந்த படம் இந்த விஸ்வநாதன் சன்ஸ் அப்படிங்கிற படம். அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பணக்காரராக இருக்கிறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சின்னதாக ஒரு கவலை, 40 வயசு ஆகிடுச்சு, இன்னும் பையனுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கல, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து வாரிசே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கவலையில் இருக்காங்க. யார், நம்ம சூர்யா சாரோட அம்மாவான ராதிகா மேம். அந்த கவலையை போக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு தீர்வு ஒன்று பண்ணுறாரு இல்லையா, அதாவது அந்த முடிவு ஒன்று எடுக்கிறாரு இல்லையா, அந்த முடிவுனால ஃபேமிலி வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் எடுத்த முடிவை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆகிடுது. அந்த ப்ராப்ளமை தீர்க்கறதுக்காக மமிதா பைஜுவோட ஹெல்ப்பை போய் நாடி நிற்கிறாரு நம்ம ஹீரோ, நம்ம சூர்யா சார். அவங்களும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க எப்படி வராங்கங்கிறதும் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம சூர்யா சார், மமிதா பைஜு, அப்புறம் ராதிகா மேம், இவங்க 3 பேர்த்துக்குள்ளே நடக்கிற கதை தான். லிட்டரலாக பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா படமாக எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க சூர்யா சார், அவரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். இந்த கேரக்டருக்கு ஒரு கரெக்டான சூஸிங் அப்படின்னே சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது சூர்யா சார் வந்து புதுசாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியே தெரியல. நம்ம சூர்யா சார்னு சொன்னதுமே நம்ம மைண்டில் ஒரு விஷயம் வரும் இல்லையா, இவர் வந்து இப்படி இருப்பார், நல்லா எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக இருப்பார், நல்லா எல்லாத்துக்கிட்டையும் பேசுவார், எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அக்கறையாக இருப்பார், நல்லா நம்ம ஜோ மேம் எப்படி பார்த்துப்பார். லிட்ரலாக அதே கேரக்டர் தான் இந்த படத்துலையுமே நடிச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்ம சூர்யா சாரை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த விஸ்வநாத் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல தோணுது. ஸோ அந்த வகையில் டேரக்டர் பார்த்திங்கன்னா சூர்யாவை கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பர்டிகுலராக ஒரு சீன் பற்றி பேசணும், எனக்கு ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆன ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் அந்த சீனுக்கு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, கிளாப் கூட பண்ணாங்க. என்னென்னா, சூர்யா சாரோட ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு, அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அதை பார்த்திங்கன்னா ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஒரு இன்டர்வியூ எடுக்கிற சீன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்டு நல்ல வேலைடா சூர்யா சாருக்கு இப்படி ஒரு சீன் வச்சுட்டாங்க, சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இதை வந்து பயங்கரமாக ஸ்டேட்டஸில் போட்டு தள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் அடுத்து நம்ம யாரை பார்க்கலாம்னா, மமிதா பைஜு மேலே தான் இந்த கதையை வந்து நகருது. அவங்க மேலே தான் ஃபுல் வெயிட்டுமே, இந்த படத்தோட வெயிட்டே அவங்க மேலே தான் இருக்குது அப்படிங்கும்போது அதையுமே ரொம்ப சூப்பராக உணர்ந்து நடிச்சிருக்காங்க. லிட்டரலாக ஒரு 22 வயசு பொண்ணு என்னென்ன பண்ணுமோ ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு நல்ல ஒரு நேமோடு இருக்க ஃபேமிலிக்குள்ளே வந்தால் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதுவுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு அடிக்கிற அளவுக்கு இல்லாமல் ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு இவங்க 2 பேரோட காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சூர்யா சாரோட காம்பினேஷனும், இந்த சைடு நம்ம மமிதா பைஜு காம்பினேஷனும். அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இதை நிறைய பேர் சொன்னாங்க தேட்டர்லேயே கூட, மமிதா பைஜு கேரக்டரும் நம்ம ராதிகா மேமோட அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. லிட்டராக பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள், அவங்க 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது சூர்யா சார் பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டிக்குவார், இவங்களை நம்ம சமாளிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா எமோஷனல் சீன்ஸுங்க. இந்த படம் ஃபுல்லாகவே நல்ல எமோஷன்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீன் நல்லா இருக்குடா, இதை விட அந்த சீன் சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன் சொல்லிட்டே போக தோணுது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சீன், அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எமோஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் அதோட அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா டைலாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் ரொம்ப கனெக்டிவிட்டி அதிகமாகவே இருக்குது. ஒரே ஒரு மைனஸ், இது மைனஸாக என்னன்னு தெரியல, எனக்கு தோணுன விஷயம்
ரொம்ப முக்கியமான இடத்துல வர டயலாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைலர்லேயே வச்சுட்டாங்க. ஸோ நல்ல டயலாகாக இருக்கே, இதையே வந்து முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க, இதை வந்து நம்ம தேட்டரில் போய் பார்த்துருந்தோம்னா ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல தோணுச்சு. பட் டயலாகுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவராலாகவே நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் ஹியூமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெடிச்சு சிரிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. பட் ஃபேமிலியாக என்ன ஹியூமர் பண்ணுவாங்களோ அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஒரு சீன் ஒன்று இருக்கும், அது லைட்டாக 18+ தான். ஆனால் சூர்யா சார் இதெல்லாம் எப்படா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து கரெக்டாகவும் இருந்தது. ரொம்ப 18+ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மீட்டரில் கண்டிப்பாக அதை தாண்டி போயிருந்தாங்கன்னா என்ன சூர்யா சார் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சூர்யா சார் வச்சு இப்படியும் பண்ண முடியுமா, இப்படியும் காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சீன் வந்து இருக்குது. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஓகேப்பா டீசெண்டாக போட்டிருக்காரு, படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சொல்லலாம். சாங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாங் ஹிட் ஆச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா சார் பாடியிருப்பார், இன்னொன்று பட்டாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு சாங். இந்த 2ல் கொஞ்சம் தேட்டரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சி சாங் வந்து சொல்லாங்க. கண்டிப்பாக சூர்யா சார் பண்ண அந்த மேரேஜ் சாங் இருக்கு இல்லையா, அது பெருசாக நல்லா இல்லை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி நம்ம இந்த சைடு பட்டாம்பூச்சி அப்படிங்கிற சாங் நம்ம மமிதா பைஜு டான்ஸ் ஆடிருப்பாங்க, அந்த போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓரளவு பார்க்கும்போது அந்த பட்டாம்பூச்சி சாங் ஓகேப்பா நல்லா இருப்பா, இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிவி பிரகாஷும் அவருக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் அடிக்கிட்டே போறியா, நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துலேயும் சில நெகட்டிவ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா லேகுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் 2 இடத்துலையுமே லேக் தெரியுது. முக்கியமாக செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா பெரிய லேகே இருக்குது. அது என்ன லேக் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த நெகட்டிவான விஷயம். செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு மணி நேரம் கதையை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. ஒரு மேரேஜ் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வருது. அதை பார்க்கும்போது இது எதுக்கு, ஏன் கதையை விட்டு நவுந்து போயிட்டீங்க, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல வந்து தோணதான் செய்யுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம மமிதா சில விஷயம்லாம் பண்ணுறாங்களே, அப்படி பார்க்கும்போது நான் முன்னே என்ன சொன்னேன், மமிதா மேலே தான் இந்த படத்தோடைய வெயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா லிட்டராக மமிதா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேமியோ வந்துட்டு போகிற மாதிரி செகண்ட் ஆஃபில் வந்துட்டு போகிறாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ஒரு மேரேஜ் போர்ஷன் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மமிதா வராங்க, எங்கே போகிற, நீ தான் ஹீரோயின், நீ வந்து முக்கியமாக எதாவது பண்ணு, நீ எங்கே சைடில் போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கரை நோக்கியே வராங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லேகாக இருந்தது. நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே நல்லா இருந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு கதையை பார்த்துட்டு வந்துட்டு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு கதையை காட்டிட்டு இருக்கீங்களே, ஏதோ ஒரு கல்யாணத்தை வந்து இவர் தான் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நடத்தி வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி லிட்டரலாக எல்லாருமே கேட்டாங்க. ஸோ அந்த போர்ஷனை மட்டும் கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம். தூக்கியிருக்க வேணாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக லென்த்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லென்த்துமே அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. அண்ட் அடுத்த நெகட்டிவ் என்ன அப்படின்னா படத்துடைய கிளைமேக்ஸ். என்ன கிளைமேக்ஸ் இப்படி முடிச்சிட்டிங்க, அது நல்லா இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி, கன்வின்சிங்காக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி லிட்டரலாக கேட்க தோணுச்சு. அதுக்கு மேபி ஏன் இப்படி முடிச்சிருப்பாங்கன்னு ரீசன் என்ன, நான் முன்னாடி சொன்ன இந்த தேவையில்லாத சீன் தான். இந்த மேரேஜ் பர்சனை சீக்கிரமாக முடிக்கணும், அதை முடிச்சுட்டு நம்ம கதைக்குள்ளே வரணும், கதையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததுனாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுத்த ஹைப்புக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் லிட்டரலாக தோணுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க ஓவராலாக இந்த விஸ்வநாதன் சன்ஸ் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ. ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் நெகட்டிவ் அப்படின்னு சில விஷயம்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்காக சொல்லப்படுற விஷயம் தான். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய்ட்டு நிச்சயமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீம் கூட ஒன்று பார்த்தேங்க. ஒரு 2008-9 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேல் அப்படின்னு ஒரு படம் வந்து சூர்யா சாருக்கு வந்தது. அது முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம் அப்படிங்கிற படம் வந்தது. லிட்டரலாக அதே மாதிரி இப்போது கருப்பு அப்படிங்கிற படம் வந்திருக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு ரூரல் சப்ஜெக்டில் மாஸ் படம் மாதிரி கருப்பு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி, அதாவது அங்கே வாரணமாயிரம் மாதிரி இங்கே வந்து விஸ்வநாதன் சன்ஸ் வந்திருக்கு, அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அந்த மீம் கண்டிப்பாக இங்கே வந்து பலிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்த சூர்யா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் லவர்ஸோடவும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக அமைஞ்சிருக்கு விஸ்வநாதன் சன்ஸ்.